அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கேஆர்பி ஃபுட். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரம் விரதம் எப்படி இருக்கலாம், நம்ம இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், அதனுடைய விரத முறைகள் அப்படின்றத பற்றி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது திங்கக்கிழமையில் வரக்கூடிய, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று மிக உகந்த மாதமாக சொல்லப்படுவது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாக சொல்லப்படுவது. அதில் நாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று எந்த ஒரு விரத முறைகள் நம் இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்ல பலன் அளிக்குங்க. அதாவது நமக்கு இந்த 21 வாரம் நம்ம கணக்கு வச்சு இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் நம்ம இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நம் மனதில் நினைத்து கொள்ளலாம். அதாவது திருமண தடைகள், கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், அது இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது, குழந்தை பாக்கியம் உண்டாகுவது, நம்ம வீடு கட்டியிருப்போம் பாதியிலே நின்றுருக்கோம், கட்ட முடியாமல் தடைகள் இருக்கும், தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும், அது இல்லாமல் நம்ம நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, அது என்ன மருந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தீராத நோயாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அந்த சிவபெருமானை நினச்சி நம்ம மனம் உருகி இந்த விரத முறைகள் ஒருவேளை மட்டும் நம்ம உண்ணலாம். முடிஞ்ச அவங்கவுங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரத முறைகள் இருக்கலாம். பாலும் பழமும் சாப்பிட்டு கூட இருக்கலாம். இந்த விரத முறைகள் எப்படி நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 21 வாரங்கள் இல்லை 16 வாரங்கள் நீங்கள் கணக்கு வச்சு இந்த திங்கக்கிழமையில தான் இந்த சோமவார விரதம்ன்றது இருக்கணும். நீங்கள் ஆடி மாதத்துலேருந்து நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இது 21 வாரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் முடிவடைகிறது. இல்லை எங்களால் இருக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஆவணி மாதத்தில் இருந்து கூட நீங்கள் ஒரு திங்கக்கிழமையிலேருந்து இருக்கலாம். திங்கக்கிழமையில எப்படி நீங்கள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணம் கூடணும் நமக்கு அப்படின்றது, நம்ம வளரக்கூடிய விஷயங்கள், வீடு கட்டணும், தொழில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றவங்கெல்லாம், நல்ல பலன்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் திங்கக்கிழமையில் வரக்கூடிய, அதுக்கப்புறம் அமாவாசை வரும் இல்லையா, வளர்ப்பிறை என்று சொல்லப்படுவார்கள், அந்த வளர்ப்பிறையிலேருந்து நீங்கள் கணக்கு வச்சு திங்கக்கிழமையிலேருந்து கணக்கு வச்சு நீங்கள் இந்த விரத முறைகளை நீங்கள் இருக்கலாம். காலையில் 6லேருந்து 7:30க்குள்ளே விளக்கேற்றி இந்த ஒரு வேளை நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி விரத முறைகள் இருந்து சிவபெருமானை நினச்சி நீங்கள் இந்த 21 வாரம் 16 வாரம்ட்டு கணக்கு வச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேயக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சண்டை சச்சரவு வரும். அது இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும், கனவு மனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க ரொம்ப காலமாக, அவங்களுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தீராமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா அதாவது தேய்பிறன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி வந்த பிறப்பு வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து இந்த விரதங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி விரத முறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்து இந்த 21 வாரம் 16 வாரம் நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் மனதால் நினச்சி எதனா ஒரு கோரிக்கைகள் தான் நினச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த இந்த 21 வாரம் முடிகிறதுக்குள்ளேயே கண்டிப்பாக அது நிறைவேறும்ன்றது நல்லா உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவபெருமானின் அஷ்ட விரதங்களில் 8வது விரதமாக இது சொல்லப்படுவது சோமவார விரதம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் நம்ம சொல்லப்படுவது. இந்த விரதம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்குன்றது. எந்த ஒரு விரத முறைகள் இருந்தாலும் இந்த சோமவார விரதத்துக்கு ஈடாகாதுங்க. கந்த புராணத்திலையும் சொல்லப்படுவது இதை பற்றி. அதனால் நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு சிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு, கோயில், எந்த ஈஸ்வர ஆலயத்துக்கு சென்றீங்களாம், காலை வேளையில் அபிஷேக ஆராதனை நடைபெறும். நடந்த பிறகு சங்க அபிஷேகம் நடைபெறும். இந்த சங்க அபிஷேகம் நீங்கள் பார்த்து வந்தீர்களானால் அந்த நேரத்தில் என்ன நீங்கள் நினைத்து வேண்டினாலும் உங்களுடைய பலன்கள் அந்த சிவபெருமான் காதை அடையும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதே மாதிரி கணவன் மனைவி நீங்கள் ஒன்றுமையாக இருக்கணும், கல்யாணம் கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தானம் தர்மம், அதாவது ஆடைகள் இல்லை ஏதோ உங்களால் முடிஞ்ச உணவு கூட வாங்கி நீங்கள் கொடுத்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த சோமவாரம் திங்கக்கிழமையில் இந்த மாதிரி நீங்கள்
செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு மருந்து சாப்பிட்டு கூட சரியாகாமல் இருக்கும் இல்லையா, அந்த நோய் தீர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தான தர்மம் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.